வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐஆர்சிடிசி தாங்க. இவங்க தாங்க வாக்கின் இன்டர்வியூக்கு ஆட்களை கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் 2 வருஷம் வேலை பார்க்குறதுக்காக. சரிங்களா? இந்த வேலைக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக வேலை எங்கெங்கே இருக்குது அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஓகேங்களா? ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி பிரகாரம் 15 போஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி கேட்டகரியில் 15, எஸ்டியில் 7.5, ஓபிசியில் 7, பிடபிள்யூபிடியில் 4, இடபிள்யூஎஸில் 10 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வாக்கின் இன்டர்வியூ தாங்கங்க. மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 30,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுகும். சரிங்களா? 30,000 வாங்கணும். அதுக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டிலையோ இல்லை ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? சிஐஹெச்எம் இல்லைன்னா எஸ்ஐஹெச்எம், பிஐஹெச்எம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்டரிங் டெக்னாலஜிக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பிபிஏவோ எம்பிஏவோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. இல்லைன்னா எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிலையும், இல்லைன்னா பிபிஏ எம்பிஏ கல்லரி ஆர்ட்ஸ்லையும், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லையும், இல்லை எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயே படித்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்போ முன்னாடியே அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் உடனே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, ஓபிசிக்கு ரெகுலராக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குதோ, வயதுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுக்குதோ அது எல்லாமே எலிஜிபிளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவில், குஜராத்தில், மத்திய பிரதேஷில், கோவாவில், ராஜஸ்தானில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னு யோசிச்சா கூட வேறு இந்தியாவில் வேறு கேண்டிடேட்ஸ் எங்கே தேவைப்படுறாங்களோ அங்கே கூட போடுவோம் அப்படின்ற மாதிரி ஐஆர்சிடிசி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து செலெக்ஷன் ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வரப்போவே இன்டர்வியூவுக்கு சொன்ன இடத்துக்கு போனீங்க அப்படின்னாவே உங்களோட ரீசன்ட் சைஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்குல்லையே அதே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு வந்து வேலையோடு திரும்பி வாங்க. சரிங்களா மக்களே? ஸோ மாதம் 30,000 சம்பளம். அது போக டெய்லி அலவன்ஸ் வந்து 350 ரூபாங்க. லாஜிக் சார்ஜஸ் 240 ரூபா. நேஷ்னல் ஹாலிடேஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கோங்க. சரி, வென்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23/6/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 AM to 5:30 PM அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை போபால், மத்திய பிரதேஷில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஐஹெச்எம்மில் 19/6/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10:30 5:30 மணி வரைக்கும். சரிங்களா மக்களே? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட நேம் இங்கே எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பா பேர் இல்லை கணவர் பேர் இங்கே எழுதிக்கோங்க. கேட்டகரி என்ன, எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா என்ன அப்படின்றது இங்கே கொடுங்க. உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸை இங்கே கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் என்னவோ அது கொடுங்க. இமெயில் ஐடி கரெக்டாக எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் என்னவோ அது கொடுங்க. ஜெண்டர், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஆதார் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருங்க இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th 12th நீங்கள் வாங்கின மார்க்கு, கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கு எல்லாமே இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓபிசிக்கு இந்த டீட்டெயில்டாக இது எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.